சட்டசபையில் விஜய் சொன்ன குட்டி கதையை ரசித்து கேட்ட எடப்பாடி பழனிசாமி ஜாலியாக சிரிக்கத் தொடங்கினார். விஜய் பேசுகையில், ஒரு ஊரில் ஒரு பெரியவர் வெயில் அதிகமாக இருக்கிறது என்று கண்ணுக்கு மேல் கை வைத்துக் கொண்டு சுத்தி தேடிக் கொண்டிருந்தாராம். அப்போது கூட நின்ற சின்ன பையன், என்ன தேடிட்டு இருந்தீங்க என்று கேட்டானாம். அதற்கு அவர், ஒண்ணுமில்லைடா தம்பி, உங்க அப்பா இங்கதானே இருப்பாருன்னு சொன்னாங்க, எங்க உங்க அப்பாவையே காணோம் என்றாராம். இவ்வாறு பேசும்போது விஜய் தன் கண்களுக்கு மேலே கையை வைத்துக்கொண்டு வெயிலில் ஆளை தேடுவது போல தேடினார். அதாவது, உதயநிதியின் அப்பாவான ஸ்டாலினை சட்டசபையில் காணவில்லை, அவர் தோற்றுவிட்டு சட்டசபைக்கு வர முடியாமல் உள்ளார் என்பதை கேலி தோனியில் செய்து காட்டினார் விஜய். மேலும் அவர் பேச்சை தொடர்கையில், எங்களுக்கும் இப்படி நக்கலாக நையாண்டியாக பேச தெரியும், அந்த கதையில் பெரியவர் அப்படி கேட்டாராம், யாரும் டென்ஷனாக வேண்டாம், 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் ஆடிருச்சு, பேசு பேசுனா என்ன பண்றது என்று தெரிவித்தார் விஜய். கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அடைந்த தோல்வியை சுட்டிக்காட்டி விஜய் பேசியதோடு பினிஷ்ட் என்று ஆக்ஷனில் காட்டினார். இது அங்கிருந்த தாவேகா உறுப்பினர்கள் மத்தியில் உற்சாகத்தை கொடுத்தது. அதேபோல் விஜயின் குட்டிக்கதையில் உங்க அப்பாவை காணோம் என்று சொன்னபோது எதிரில் அமர்ந்திருந்த எடப்பாடி பழனிசாமி ஜாலியாக சிரித்துக் கொண்டிருந்தார். இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. விஜய் நேரடியாக திமுகவை அட்டாக் செய்ததும் ஸ்டாலினுக்கும் பதிலளித்தது எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக திமுக மீதான விஜயின் அட்டாக் அதிமுகவினரும் ரசிக்கும் வகையில் உள்ளதாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று முதல்வர் விஜய் பதிலளித்து பேசியிருந்தார். அப்போது பல்வேறு விஷயங்கள் குறித்து முதல்வர் விஜய் விளக்கம் அளித்தார். குறிப்பாக மாநிலத்தில் நீட் தேர்வுக்கு விலக்கு தர வேண்டும் என்று +2 மார்க் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கை நடக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். பேரறிஞர் அண்ணா தலைமையிலான அரசு 1968 இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியது. தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் மொழியை பாதுகாப்பது, மாணவர்களுக்கு ஆங்கிலத்தின் மூலம் உலக அளவிலான வாய்ப்புகளை வழங்குவது, எந்த ஒரு மொழியையும் கட்டாயமாக திணிப்பதை தவிர்ப்பது மற்றும் எதிர்ப்பது, நிலத்தின் மொழி மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை பேணுவது என்பது நம் தமிழக வெற்றிக்கழக ஆட்சியும் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கை என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. கடந்த ஜூன் 11 நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக கலந்து கொண்ட வறுமையற்ற தமிழ்நாடு இயக்கம் உருவாக்க தேவையான நிதியையும், தமிழ்நாட்டுக்கு 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை தருமாறும், மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புக்கு +2 வகுப்பு அடிப்படையில் இடங்களை நிரப்புதல் குறித்தும், செயற்கை நுண்ணறிவு தொடக்க நிறுவன வளர்ப்பு மையங்கள் தமிழ்நாட்டில் அமைக்கவும், இளைஞர் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு இயக்கம் செயல்படுத்த வேண்டியும் விஜய் கோரிக்கை விடுத்தார். மேலும் தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே அமைச்சகத்தின் மேம்பாடு குறித்தும், அனைத்து கிராமங்களையும் டிஜிட்டல் இணைப்பு வசதி ஏற்படுத்துதல் குறித்தும், கூட்டு குடிநீர் திட்டம் தொடரவும், அரசின் விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கான முடலுதற்கான கோரிக்கையும், மேகதாது அணை கட்டுமான நிறுத்தத்தை உறுதிப்படுத்தவும், மாநிலத்தின் மீது மும்மொழி கொள்கையை வற்புறுத்தாமல் புதிய கல்விக் கொள்கையை திணிக்காமல் தமிழ்நாட்டிற்கான கல்வித்தொகை ரூ.3284 கோடியை விடுவிக்க கோரியும் பேசினோம். அண்டை மாநிலங்கள் உடனான நட்புறவு என்பது மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் மிகவும் அவசியமானது. தமிழ்நாடு தனது அண்டை மாநிலங்களுடன் நதிநீர் பங்கீடு, பொருளாதாரம், கல்வி, கலாச்சாரம் மற்றும் போக்குவரத்து துறைகளில் நல்லிறவை பேணி வருகிறது. பரஸ்பர மரியாதை, ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அண்டை மாநிலங்களுடன் நட்புறவை வலுப்படுத்தவும் நமது ஆட்சியில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று விஜய்